சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அதாவது இந்த சந்திரமுகி படத்துல வடிவேல் சொல்வார், அண்ணே சொன்னா கேளுங்க, இவன் நமக்கு வேணானே, இவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேணாம், சொன்னா கேளுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பாஜக வேண்டாங்க, பாஜக ஒரு ஆபத்தான கட்சி, அது மாநிலத்துக்கு மக்களுக்கு மட்டும் இல்லை, எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கோ அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணுற வேலையை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போகும். பல மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சியை காலி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வரக்கூடாதுன்னு நாங்கள் ஏன் படித்து சொல்கிறோம் அப்படின்றதுல இன்றைக்கி பீகாரில் நடந்த சம்பவத்தை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். உங்களை நம்பி யாராவது கூட்டணி வச்சாங்கன்னா அவங்கள வளரலன்னா கூட பரவாயில்ல, ஒட்டு மொத்தமாக அழிக்கிற வேலையை பாஜக ரொம்ப சரியாக திட்டமிட்டு செய்யும். இதை எதிர்கட்சி தலைவர்கள், அதாவது பீகார் தேர்தலில் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர்கள் அடித்து சொன்னாங்க, நிதிஷை ஒரு நாள் கவுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட்டணி வச்சு ஆட்சியை அமைச்சாலும் இவங்க நிதிஷை முதல்வர் ஆக்க மாட்டாங்க அப்படின்னு அடித்து பேசினாங்க. ஆனால் அப்போ இல்லை இவர் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் தான் முதல்வர் வேட்பாளர், இவர் தான் இங்கே இவர் தலைமையில் தான் இங்கே கூட்டணி அப்படின்னு அறிவிச்சுட்டு இப்போ பாருங்க, அவர் நவம்பர் மாதம் அவர் முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அவர் முதல்வர் பதவி ஏற்றுக்கிட்டு முதல்வராக அவர் பெருசாக பேட்டி கூட எதுவும் கொடுக்கல. ஆனால் கரெக்டாக 4வது மாதம் முடிய போது இதுக்குள்ளே அவருடைய முதல்வர் பதவியை பிடிக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு அவருக்கான காரணம் என்ன அவர் சொல்கிறாருன்னா, நான் நாடாளுமன்றத்தில் இருக்க இரு அவைகளிலும் எனக்கு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அதனால் தான் இந்த பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இந்த குண்டு விழுந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய, அதாவது JDU கட்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கட்சியோடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாமே கொதித்து எழுந்திருக்கிறார்கள். உனக்கே இந்த வேலை, நாங்கள் உன்னை நம்பித்தானே ஓட்டு போட்டோம், நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டோம், உங்களை தானே ஓட்டு போட்டோம், நீங்கள் முதல்வராக இருப்பீங்க நம்பி தானே, அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும், இந்த மாநிலம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் நம்பி தானே ஓட்டு போட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி மாநில அவைக்கு போவோம், அதுக்காக நான் இங்கே CM பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லுவேன்ட்டு மிகப்பெரிய அளவில் அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் அடுத்த 48 மணி நேரத்தில் இவரை நான் தேசிய அளவில் கொண்டு போகிறவங்கள, அதாவது இது ஓப்பனாக த்ரெட் பண்ணுவாங்க எப்போவுமே, நீ ஒத்துக்கிட்டு ஒழுக்கமாக வெளியே போறியா, இல்லை ஏதாவது கேஸை போட்டு வெளியே தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொய்யா கேஸ் போடுறதுலாம் இவங்களுக்கு கை வந்த பாஜகவுக்கு. அது நிதிஷ்குமாரோடைய இதில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் இல்லை. அவர் ஒரு 10 தடவை முதலமைச்சராக இருக்கார். 2005 அவருடைய முதல்வர் பயணம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. ஸோ 10 வாட்டி அவர் முதல்வராக இருந்தாலும் அவர் மேலே பாஜகவால் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு போட முடியல. ஆனால் புதுசாக போட வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, வெளியே கௌரவமாக நான் மாநிலத்திலேருந்து தேசிய அளவில் என்னோட அரசியல் பயணத்தை மாற்றிக்கிறேன், அதனால் நான் CM பதவியை ராஜினாமா செய்கிறேன், எனக்கு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கு நான் போகிறேன் அப்படின்னு. இப்போ விஷயம் என்னென்னா, பீகாரில் இந்த பிரச்சனை நடக்குது. இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் யார் அங்கே முதல்வர் ஆக போகிறாங்க, நிதிஷோடைய பையன் தான் முதல்வரா, இல்லை பாஜகவுடைய ஆளுக்கு தான் முதல்வராக உட்கார போகிறாங்களா அப்படின்ற சர்ச்சை போயிட்டு இருந்த நிலைமையை தாண்டி இன்னைக்கு பாஜக சேர்ந்த ஒருவர் தான் முதல்வர் பதவியில் உட்கார போகிறாங்க. முதல் முறையாக பாஜக தன்னுடைய முதல்வரை தானே தேர்ந்தெடுத்து உட்கார வைக்க போகிறது. அந்த நிலைமைக்கு நிதிஷோடைய சோழியை முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதாவது பையனுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்சியவே அவர் எழுதி கொடுத்துறாரு. பையனுக்காக அவர் இங்கே கட்சி அடமானம் வச்சிட்டார். இப்போ இதே பேட்டர்னில் இங்கே ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில், பையனுக்காக கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சார். கேட்டால் நாங்கள் கூட்டணி, கொள்கை வேற கூட்டணி வேற, அதனால நான் கூட்டணி வச்சேன் அப்படின்னு. அது இந்த வடிவேல் காமெடி மாதிரி வடிவேல் சொல்லல, ஐயையோ அங்கே பார்த்துட்டு நேராக நம்மளைத்தானே பார்ப்பாங்க. இப்போ எடப்பாடி மைண்ட் வாசம் அதுதான், ஐயையோ இப்போ பீகாரில் அவரை CM பதவியை ராஜினாமா பண்ண வச்ச மாதிரி நாளைக்கு நம்ம பதவியும் இவங்க ராஜினாமா பண்ண வச்சா நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே. நிதிஷாவது சரிக்கு நிகர். ஏதாவது இப்போ இந்த தேர்தலில் 2024 நடந்த தேர்தலில் 243 தொகுதி பீகாரில், அதில் இவங்க 202 இந்த கூட்டணி ஜெயிச்சு வந்தது. இதில் பிஜேபி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89, JDU எவ்வளோ, அதாவது நிதிஷ் அவர்கள் கட்சி எவ்வளோனா 85. இது மட்டும் இல்லாமல் NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய லோக் ஜனசக்தி, அதாவது ராம்விலாஸ் இவங்களோட கட்சி இருக்கு பார்த்தீங்களா, இது 19 சீட்டு வென்றெடுத்திருக்கு. இதே மாதிரி இந்துஸ்தானி ஆவா மோர்ச்சா இந்த கட்சி, அதாவது ஜித்தன் ரமேஷ் இருக்காங்களா, இவங்க 5. இதே மாதிரி லாஸ்ட் இயர் லோக் மோர்ச்சா RLM இவங்க 4 இது இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இதை கொண்டு போவாங்க முதலமைச்சர்னா, நான் தானே நிறைய MLA வச்சுருக்கேன், 89 வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்தா அவங்க என் பக்கம் தான் வரப்போகிறாங்க, அது எப்படி உனக்கு நான் முதல்வர் பதவி கொடுக்கறது, அதனால் நம்ம பையனுக்கு அந்த முதல்வர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு பேசிப்பாங்க. அப்போ இவர் கேட்பார், நான் 85 இருக்கேனப்பா, அதனால் என்னப்பா உங்கள் பையன் இன்னும் முதலமைச்சர் ஆகலை, ஒன்றாவில் அரசியலுக்குள்ளே வரல, அவரை அரசியலை தூக்கி இழுத்து உள்ளே போட்டு
அவருக்கு துணை முதல்வர் பதவி நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக ஏதோ விட்டு கொடுக்குற மாதிரி. ஸோ இவன் முதல்வராக இருந்தவரை ராஜினாமா பண்ண வச்சு அவர் எம்பி சீட்டுக்கு, அதாவது எம்பி இதுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க பையனுக்கு வந்து நான் வந்து துணை முதல்வர் தரேன் அப்படின்னு சொல்லி அவரே முதல்வராக இருந்த அந்த கட்சியில் அவர் பையனுக்கு துணை முதல்வர் பதவி இவங்க பார்த்து கொடுக்க போகிறாங்களாமா. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டு இது எப்படி மிரட்டி இருப்பாங்கன்னா, ஒழுக்கமாக போறியா இல்லை இப்போ போனீங்கன்னா மரியாதையாக ஒரு மாநிலத்தில் மத்தியத்துக்கு போகிறாரு, ஆசைப்பட்டு போகிறாருன்னு நல்ல பேர் வரும். நானாக அனுப்பிச்சேன்னா இடி ரைடு ஐடி ரைடுன்னு போட்டு உன் மேலே ஏதாவது கேஸை போட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுவேன். கடைசியில் அது கோர்ட்டுக்கும் எதுக்கும் அலைஞ்சு அவர் மேலே எந்த குற்றச்சாட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை பாரு எப்படி தூரமாக போட்டு அடித்தோம், கடைசியில் அடித்து துவைச்ச பிறகு கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த இதுவுமே இல்லை, நிரூபணம் பண்ண முடியல, அவர் நிரபராதி அப்படின்னு வெளியே வச்சுட்டு அவர் வெளியே வந்து அழுத கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படி பண்ணுறீங்களா, எப்படி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஆப்ஷன் இஸ் சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்தோடனே இவர் இல்லைப்பா ஒழுக்கமாக நான் போய் எம்பி சீட் கொடுத்துருக்கேன், என் பையனுக்கு பார்த்து செய்யுங்க. இப்போ இது மகாராஷ்டிராவோடைய அதே பேட்டர்ன். அதாவது எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஏக்நாத் சிண்டே தான் வந்து சிஎம்மாக இருந்தார். ஆனால் 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி கட்சியை சேர்ந்த ஃபட்னாவிஸ் அவர்களை முதல்வராக்கி ஏக்நாத் சிண்டே வந்து துணை முதல்வர் ஆக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் சிவசேனா அப்புறம் என்சிபி கட்சி இருக்குது பார்த்தீங்களா, இது கட்சியை ரெண்டாக உடைச்சி இங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணி இன்னைக்கு பிஜேபி அங்கே எப்படி உட்காந்துருக்கு, பிஜேபி முதல்வர் இவர் ஏக்நாத் சிண்டே துணை முதல்வர். இருந்தாலும் உள்ள கோல்டு வார் போயிட்டு இருக்கு. நீ வந்து எப்படி முதல்வர் ஆகலாம், நான் தான் முதல்வர் ஆகலான்ற கோல்டு வார் போயிட்டு இருந்தாலும் பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் நாங்கள் எந்த கட்சியில் கூட்டணி வைக்கிறோமோ அந்தந்த கட்சியெல்லாம் போய் அந்த கட்சியை காலி பண்ணி அவங்க தான் தான் ஒரு பெரிய கட்சி. இப்போ கேட்கலாம், பீகாரில் நிதிஷோடைய எம்பிகள் இருக்காங்களே, அவர் அப்படி மிரட்டினாங்கன்னா அந்த எம்பிகளை வச்சு இவங்க வந்து ஆட்சியை கவிழ்வதற்கான முயற்சி பண்ணலாமே. எப்பா இவ்வளோ யோசிச்சவங்க அதை யோசிச்சிருக்க மாட்டாங்களா? ஸோ தகவல் படி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் அவர்களுக்கு அது அந்த 12 எம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12 எம்பிங்கள் ஆல்மோஸ்ட் இவங்க கைவசம் கொண்டு வந்து விட்டார்கள் பாஜக. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, எம்பிகளை விலைக்கு வாங்குவது என்பது பாஜகவுக்கு கைவந்த கலை. ஸோ இப்போது நிதிஷ்க்கு எப்படி ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எம்பிங்களை விலைக்கு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணும்போது இவரோட தலைமையில் தான் வந்து இங்கே கூட்டணி, இவர் தான் முதல்வர் வேட்பாளர். அப்போ எதிர்கட்சிகளாம் சொன்னாங்க, இல்லை இவங்க வந்து முதல்வராக அவரை உட்கார வைக்க மாட்டாங்க நிதிஷ்ன்னு சொன்னாங்க. அதுக்கு இவங்க வந்து எதிர்கட்சிகளோடைய சொல்கிற அந்த வார்த்தையை அப்படியே நம்ம பண்ணோன்னா பேர் கெட்டு போயிடும், அதனால பூசி புழுகிற மாதிரி. ஏன்னா அடுத்தடுத்து கூட்டணி வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்க எடப்பாடி ஒத்துட்டு இருப்பாரா? ஒத்துருக்க மாட்டார். அப்போ எதிர்கட்சி சொல்கிற அந்த இதை வந்து நம்ம செய்யாமல் நாங்கள் இல்லை ரொம்ப தாராளமானவங்க பாருங்கள், நாங்கள் சொன்ன மாதிரி முதல்வர் பதவி கொடுக்குற மாதிரி கொடுத்து, அதுவும் அந்த தேர்தலில் என்னென்ன வேலை பண்ணீங்க, ஓட் சோரி பண்ணீங்க, எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து ஞானேஷ்குமார் உங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டீங்க, 10,000 ரூபாய் கடைசி நேரத்தில் தேர்தல் நாளைக்குன்னா இன்றைக்கி வரையும் 10,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களோட அக்கௌண்ட்லேயும் போட்டிங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சு வந்த பிறகு முக்கிய அமைச்சர் பதவியெல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க. போனால் போதுன்னு இந்த சிஎம் பதவி கொடுத்தீங்க. இப்போ அந்த சிஎம் பதவியை எங்ககிட்ட கொடு, எங்ககிட்ட இந்த மாநிலத்தோட கட்டுப்பாடு இருக்கும்போது தான் நாங்கள் நிம்மதியாக உட்கார முடியும், எங்கள் ஆட்சியை யாரும் கவிழ்க்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ இந்த மொத்த கண்ட்ரோல் நான் மட்டுமே, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பிரதமர், யாரும் முதல்வரெலாம் இருக்கக்கூடாது. இப்போ இவர் சொல்கிறாருல்ல, நான் வந்து மாநில அவைக்கு போக போகிறேன் அப்படின்ட்டு. அப்படி சிஎம் பதவியை விட மாநில அவை பதவி, அந்த எம்பி பதவி வந்து வர்த்தா பவரான்னு கேட்டால் கிடையாது. சிஎம் பதவி தான் வந்து பவர்ஃபுல்லான பதவி கம்பேரேட்டிவ்லி மாநிலவை எம்பியை கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான பதவியை விட்டுட்டு நான் ஏன் ஆசைப்பட்டு நான் போகிறேன்னு சொல்கிறது, அதாவது 2ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட போய் சொன்னால் கூட இதை நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே எடப்பாடி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்கும். அதனால தான் இங்கே ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு, பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடக்கூடாது. இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, விஜய் கூட சொன்னார்ல, நீங்கள் எதுக்கு பாஜக எதிர்க்கீங்க, அவங்க தான் களத்திலே இல்லையே, நீங்கள் அதிமுக தானே எதிர்க்கணும். அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் பண்ணுற ஒரே நோக்கத்துக்காக தான் பாஜக தமிழ்நாட்டில் களம் இறங்கி இருக்கு. நம்மளாம் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது அவங்க ஏம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க எதிர்கட்சியாக உட்கார்ந்தாலும் அந்த அதிமுக அப்படின்ற கேரக்டர் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி அடுத்து திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு இங்கே வர்றதுக்கான பிளான் தான் இந்த 2026 தேர்தல். 100% 2026 தேர்தல்ன்றது பாஜகவோட ஏம் அப்படின்றது எதிர்கட்சியை அழிச்சிட்டு, அதாவது அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம போய் உட்காரணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். அதாவது இவங்க வந்து உடனேன்ற மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. பாஜக பொறுமையாக காய் நகர்த்துவாங்க. நம்மளுக்கு தெரியுது, ஸ்லோ பாய்சன் எப்படி உடம்புல ஊறுறதே தெரியாமல் ஆளை கொண்டுடுமோ
அந்த மாதிரி பொறுமையாக இதெல்லாம் நடக்குமா, இப்போ நம்ம நினச்சோமா திருப்பரங்குன்றத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும், தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கே மதக்கலவரம் பண்ணி காட்டுறோன்னு இங்கே வைராகியை வச்சுட்டு ஒரு விஷயத்தை இங்கே நடத்தி காட்டுறாங்க. மோடி வந்தப்போ சொல்லிட்டு போகிறார், ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி தீபம் ஏற்ற உடம்பு பண்ணாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இங்கே மதக்கலவரம் நடக்கலன்னு வருத்தப்படுறாரு ஒரு தலைவர். ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டை ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிற திட்டம் பாஜகவிடம் இருக்கிறது. அவங்க மதக்கலவரம் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வர மாட்டாங்க. எந்த மாநில கட்சி இருந்தாலும் அந்த மாநில கட்சியை அழிக்கிறது தான் அவங்களோட வேலை. அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கைப்பற்றணும், இடங்களில் இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாத்தையுமே அம்பானிக்கு அதானிக்கு தூக்கி கொடுத்து நாட்டை குட்டி சுவராக ஆக்கணும். இது மட்டும் தான் அவருக்கு தெரிஞ்சது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க எடப்பாடி அவர்கள் கூட சேர்ந்துட்டு இதே மாதிரி ஒருவேளை துரதிருஷ்டவசம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி வந்தாலும் எடப்பாடி அவர்களுக்கு இதான் நடக்கும். இன்றைக்கி பீகாரில் நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்ததோ, இப்போ நிதிஷ்குமார் பையனுக்கு துணை முதலமைச்சர் பதவி நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அமைச்சர் பதவி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார் பார்த்தீங்களா சாம்ராஜ் சௌதர், அவருக்கு. அப்படி இல்லைன்னா மத்திய இணை அமைச்சராக இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து இது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு, அதாவது நித்யானந்த் ராய் இருக்கார்ல, இவருக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் நிதிஷோட பையனுக்கு கிடையாது, அவர் துணை முதல்வர் பதவிக்கு தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயம்வாங்களே, அதுதான். ஒருத்தர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முதல்வராக உட்கார வைக்கப்பட்ட பிறகு அவரை வந்து வற்புறுத்தி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடு கௌரவமாக இல்லை உன் பையனுக்கு நான் துணை முதல்வர் பதவி தரேன் அப்படின்னு இவங்க ஏதோ அவங்களுக்கு வாரி கொடுக்குற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இதுதான் அநியாயத்தோட உச்சம். அப்போ இங்கே என்ன நடக்கும், எடப்பாடி அவர்களை தூக்கி எம்பி பதவிக்கு போறியா இல்லை ஜெயிலுக்கு போறியா, ஃபைலை தட்டுவா. இன்னும் சொல்ல போனால் அவருக்காவது ஃபைல் இல்லை, இவங்களுக்கு எக்கச்சக்கமாக ஃபைல் இருக்குது. எடப்பாடி அவர்களுக்கு ஃபைல் இருக்குது, எடப்பாடி பையனுக்கு ஃபைல் இருக்குது, அவங்களோட சம்பந்திக்கு ஃபைல் இருக்குது, இவங்களுடைய சகலைக்கு யார் எடப்பாடி பையனோட சகலைக்கு ஃபைல் இருக்குது, எக்கச்சக்க ஃபைல் இருக்குது. இவருக்காவது ஒரு மரியாதையோடு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள்லாம் என்னப்பா ஃபைலை எடுக்கவா இல்லை நீ வெளியேறியா அப்படின்னு சொன்னால் போதும். நீ சொல்ல அல்ல பாமக கூட்டணி இருக்கே, பாமக கூட்டணியில் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு ஃபைல் இருக்குது, என்னப்பா ஃபைல் இருக்குது வரியா இல்லை அங்கே நிற்கிறியா அப்படின்னா கதை முடிச்சு போச்சு. ஸோ எடப்பாடி அவர்களுடைய கதை எப்படி தான் ஆக போகுது அப்படின்றது பீகாரோட சாட்சி. மகாராஷ்டிரா பேட்டர்னில் பீகாரை காலி பண்ணாங்க, பீகார் பேட்டர்னில் தமிழ்நாட்டை காலி பண்ண போகிறாங்க. இது நடக்கக்கூடாது, தமிழ்நாடு பீகார் மாதிரி ஆகக்கூடாது, பின்தங்கி போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நம்ம எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோட பாஜக மாதிரி ஒரு பாசிச சக்தியை உள்ள விடாமல் வர்றதுக்கான வழியை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த பாஜகவை நான் எதிர்க்க மாட்டேன், அது இப்போ களத்திலேயே இல்லை, அவங்கள எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்ட்டு தற்குறிக்கு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கள நம்பி போனோன்னா பாஜக நிதிஷ்கே இந்த நிலைமை, இவங்களாம் எந்த மூளைக்கு தன்னோட கட்சியவே ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண தெரியாது அவங்களாம் பாஜகவை எதிர்த்து நிற்க போகிறாங்க. ஆல்ரெடி எதிர்த்தே பேச மாட்டாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்தால் எதிர்த்து நின்றுடுவாங்க. அப்போ நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இப்போதைக்கு திமுக மட்டும்தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ பீகாரோடைய எதிர்கட்சி தலைவர் தேஜஸ் யாதவ் வந்து சொல்லியிருக்காரு, இது ஒரு அரசியல் கடத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாஜகவுடைய அரசியல் கடத்தல் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அது தமிழ்நாட்டிலையும் அந்த கடத்தல் தொடருமா தொடராதா, அதை எப்படி அதிமுக முறியடிக்குமோ முடிக்காதா அப்படின்றது அதிமுக பிரச்சனை. ஆனால் நம்மளோட பிரச்சனை இந்த மாதிரி கடத்தல்காரங்க கிட்ட போய் தமிழ்நாட்டை விட்டு கொடுத்துடக்கூடாது. யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பாஜக ரொம்ப மோசமானது. நம்பி மக்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க வந்து நம்பி கூட்டணிக்கு போகிற கட்சியவே காலி பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படிப்பட்டவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாடு நிலைமை என்னவா ஆகும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கணும்.